அல் கஹ்ஃப் அத்தியாயம் 18 வசனம் 13 முதல் 16 வரை. நபியே, நாம் அவர்களின் உண்மையான செய்தியை உமக்கு எடுத்துரைக்கிறோம். நிச்சயமாக அவர்கள் சில இளைஞர்கள் ஆவர். அவர்கள் தம் இறைவன் மீது நம்பிக்கை கொண்டார்கள். அவர்களை நாம் மேன்மேலும் நல்வழியில் செலுத்தினோம். அவர்கள் அடக்குமுறை அரசனுக்கு முன்னால் எழுந்து நின்று, இந்த வானங்களையும் பூமியையும் ரட்சிப்பவனே நம் இறைவன் ஆவான். அவனையன்றி வேறு யாரையும் நாங்கள் இறைவன் என்று அழைக்க மாட்டோம். அவ்வாறு செய்தால் நிச்சயமாக நாங்கள் அபத்தமான ஒன்றை சொன்னவர்கள் ஆகிவிடுவோம் என்று கூறியபோது அவர்களின் உள்ளங்களை நாம் உறுதிப்படுத்தினோம். இதோ எங்கள் சமூகத்தார் அல்லாஹ்வையன்றி மற்றவற்றை தெய்வங்களாக ஆக்கி கொண்டனர். இவர்கள் தமது கொள்கைக்கு தெளிவான சான்றை காட்ட வேண்டாமா? அல்லாஹ்வின் மீது பொய்யை புனைந்துரைத்தவரை விட பெரும் அநீதியாளர் வேறு யார் இருக்க முடியும் என்றும் கூறினர். மேலும் அந்த இளைஞர்கள் தமக்கிடையே, நீங்கள் இவர்களையும் அல்லாஹ்வையன்றி இவர்கள் வழிபடுகின்றவற்றையும் விட்டு விலகிக் கொள்வதானால் இக்குகைக்குள் ஒதுங்கி விடுங்கள். உங்கள் இறைவன் தனது அருளை உங்களுக்கு விரிவாக்குவான். உங்கள் காரியங்களை உங்களுக்கு எளிதாக முடித்து தருவான் என்று சொல்லிக் கொண்டனர். இங்கு உயர்ந்தோன் அல்லாஹ் குகைவாசிகளின் சம்பவத்தை விரிவாக குறிப்பிடுகின்றான். முதலாவது வசனத்தில் அவர்களில் சில இளைஞர்கள் என்று அல்லாஹ் தெரிவிக்கின்றான். குகைவாசிகள் குமரர்கள். இளைஞர்கள்தான் தயக்கமின்றி உண்மையை ஒப்புக்கொள்வார்கள், நல்வழிக்கு திரும்புவார்கள். முதியவர்களோ வீண் பிடிவாதம் செய்து அசத்திய மார்க்கத்தில் திளைப்பார்கள். பொய்மை மரபில் ஊறி திளைத்தவர்களுக்கு உண்மை மகிழ்ச்சி அளிப்பதில்லை. இதனால்தான் உயர்ந்தோன் அல்லாஹ்வையும் அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் ஏற்றவர்களில் பெரும்பாலோர் இளைஞர்களாகவே இருந்தனர். ஆம், குறைஷி முதியவர்களில் பெரும்பாலோர் தமது அசத்திய கொள்கையில் நீடித்தார்கள். அவர்களில் குறைந்த எண்ணிக்கையினரே இஸ்லாத்தை ஏற்றனர். இவ்வாறுதான் குகைவாசிகளும் இளைஞர்களாகவே இருந்தனர் என உயர்ந்தோன் அல்லாஹ் தெரிவிக்கின்றான். முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியதாவது, குகைவாசிகளில் சிலர் தம் காதுகளில் காதணி வளையங்களை மாட்டியிருந்தனர் என்று எனக்கு தகவல் கிடைத்தது. பின்னர் அவர்களுக்கான நல் வழியை அகத்தூண்டல் மூலம் அவர்களுக்கு அல்லாஹ் உதிக்கச் செய்தான். இறை அச்சத்தை அவர்களுக்கு வழங்கினான். எனவே அவர்கள் தம் இறைவன் மீது நம்பிக்கை கொண்டனர். அதாவது அல்லாஹ் தான் ஒரே இறைவன், அவனை தவிர வேறு இறைவன் இல்லை என்று அவர்கள் உளமாற ஏற்றுக்கொண்டு உறுதிமொழிந்தனர். அடுத்து, நாம் அவர்களை மேன்மேலும் நல்வழியில் செலுத்தினோம் என்று அல்லாஹ் கூறுகின்றான். இங்கு நல்வழியை அதிகப்படுத்தியதாக அல்லாஹ் குறிப்பிட்டிருப்பதால் இறை நம்பிக்கை கூடும் குறையும் என்பதற்கும் இறை நம்பிக்கையில் ஏற்றத்தாழ்வு உண்டு என்பதற்கும் இது போன்ற வசனங்கள் ஆதாரங்களாக்கப்படுகின்றன. இதனாலேயே நாம் அவர்களை மேன்மேலும் நல்வழியில் செலுத்தினோம் என்று இங்கு கூறும் அல்லாஹ் யார் நல்வழி பெற்றார்களோ அவர்களுக்கு மேன்மேலும் அவன் நல்வழியை வழங்குகின்றான், அவர்களுக்குரிய இறை அச்சத்தையும் அவர்களுக்கு வழங்குகின்றான் என்று மற்றொரு வசனத்தில் குறிப்பிடுகின்றான். அத்தியாயம் 47 வசனம் 17. குகைவாசிகள் மர்யமின் மைந்தர் இறை தூதர் மசி ஐசா அலை அவர்களின் மார்க்கத்தில் இருந்து வந்தனர் என்று கூறப்படுகிறது. அல்லாஹ்வே நன்கறிந்தவன். அடக்குமுறை அரசனுக்கு முன்னால். அடுத்த வசனத்தில் அவர்கள் அடக்குமுறை அரசனுக்கு முன்னால் எழுந்து நின்று, இந்த வானங்களையும் பூமியையும் ரட்சிப்பவனே நம் இறைவன் ஆவான் என்று கூறிய பொழுது அவர்களின் உள்ளங்களை நாம் உறுதிப்படுத்தினோம் என்று அல்லாஹ் தெரிவிக்கின்றான். அதாவது அவர்கள் தம் சமூகத்தாருடன் வேறுபட்டு நின்றது தாம் அனுபவித்து வந்த வசதியான வாழ்க்கை, சுக போகம், அருட்கொடை ஆகியவற்றை பிரிந்து சென்றது போன்ற இழப்புகளை சகித்து கொள்ளுமாறு செய்தோம். விரிவுரையாளர்களில் முற்கால மற்றும் பிற்கால அறிஞர்களில் பலர் பின்வருமாறு கூறுகின்றனர். குகைவாசி இளைஞர்கள் கிழக்கு ரோமானிய அரசு குடும்பத்தை சேர்ந்தவர்களாகவும் தலைவர்களின் புதல்வர்களாகவும் இருந்தனர். ஒரு நாள் அவர்கள் தம் சமூகத்தாரின் பண்டிகை ஒன்றுக்காக புறப்பட்டனர். அச்சமூகத்தார் ஆண்டுக்கு ஒரு முறை ஊருக்கு வெளியே ஒன்று கூடி திருவிழா கொண்டாடுவர். அப்பொழுது அவர்கள் சிலைகளையும் தீய சக்திகளையும் வழிபட்டு அவற்றுக்கு பலி கொடுப்பார்கள். அவர்களை சர்வாதிகார கொடுங்கோல் மன்னன் ஒருவன் ஆண்டு வந்தான். அவன் பெயர் திக்யானூஸ் ஆகும். அவன்தான் சிலைகளை வழிபடுமாறு மக்களுக்கு கட்டளையிட்டு கொண்டிருந்தான். அதற்கு ஊக்கமளிக்கவும் அழைப்பு விடுக்கவும் செய்தான். திருவிழாவில் கண்ட காட்சி. மக்கள் வழக்கம் போல் திருவிழா திடலுக்கு புறப்பட்டு சென்றனர். இந்த இளைஞர்களும் தம் பெற்றோருடனும்
சமூக மக்களுடனும் அங்கே புறப்பட்டு சென்றனர். அங்கு தம் சமூகத்தார் சிலைகளுக்கு சிரம் பணிவதையும் பலி கொடுப்பதையும் கூர்மையாக கவனித்த அந்த இளைஞர்கள் இவையெல்லாம் வானங்களையும் பூமியையும் படைத்த அல்லாஹ் ஒருவனுக்கே தகும் என்பதை சிந்தித்து புரிந்து கொண்டனர். அதையடுத்து அவ்விளைஞர்கள் ஒவ்வொருவரும் தம் சமூக மக்களிடமிருந்து விலகி தனியாக வந்து அல்லாஹை வழிபடுவதற்காக தமக்கென்று ஒரு வழிபாட்டு தலத்தை ஏற்படுத்தி கொண்டனர். இவர்களை பற்றி தெரிந்து கொண்ட இவர்களின் சமூகத்தார் மன்னனிடம் கோல் மூட்டினர். உடனே அவர்களை தம் முன் கொண்டுவர அரசன் உத்தரவிட்டான். அவர்கள் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டதும் அவர்களிடம் அவர்களின் நடவடிக்கைகள் குறித்தும் அவர்களின் கொள்கை குறித்தும் அரசன் விசாரித்தான். விசாரணைக்கு பதிலளித்த அவர்கள் உள்ளதை ஒளிவு மறைவின்றி எடுத்துரைத்தனர். அது மட்டுமின்றி இறை மார்க்கத்திற்கு வருமாறு அந்த மன்னனுக்கு அழைப்பும் விடுத்தனர். இதனாலேயே அந்த இளைஞர்களை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகையில், அவர்கள் அடக்குமுறை அரசனுக்கு முன்னால் எழுந்து நின்று, இந்த வானங்களையும் பூமியையும் ரட்சிப்பவனே நம் இறைவன் ஆவான், அவனையன்றி வேறு யாரையும் நாங்கள் இறைவன் என்று அழைக்க மாட்டோம் என்று கூறிய பொழுது அவர்களின் உள்ளங்களை நாம் உறுதிப்படுத்தினோம் என்று தெரிவிக்கின்றான். இங்கு நாங்கள் அழைக்கவே மாட்டோம் என்பதில் எதிர்மறையை குறிக்க லன் என்னும் இடைச்சொல் ஆளப்பட்டுள்ளது. இது நிரந்தர எதிர்மறையை குறிக்கும். அதாவது இனி எப்பொழுதும் எங்களிடமிருந்து இச்செயல் தோன்றாது. ஏனெனில் அவ்வாறு அல்லாஹ் அல்லாதவற்றை இறைவன் என நாங்கள் அழைத்தால் அது மாபெரும் தவறாகிவிடும். இதனால்தான் அவ்வாறு செய்தால் நிச்சயமாக நாங்கள் அபத்தமான ஒன்றை, அதாவது பொய்யையும் அவதூறையும் அபாண்டத்தையும் சொன்னவர்களாகி விடுவோம் என்று அவர்கள் கூறியதாக அல்லாஹ் தெரிவிக்கின்றான். சமூகத்தாரின் சமயம். அடுத்த வசனத்தில், இதோ எங்கள் சமூகத்தார் அல்லாஹ்வையன்றி மற்றவற்றை தெய்வங்களாக ஆக்கிக் கொண்டனர். இவர்கள் தமது கொள்கைக்கு தெளிவான சான்றை காட்ட வேண்டாமா என்று அந்த இளைஞர்கள் கேட்டனர் என அல்லாஹ் தெரிவிக்கின்றான். அதாவது தாம் செல்கின்ற பாதை சரியானதுதான் என்பதற்கு சரியான தெளிவான ஆதாரம் ஒன்றை அவர்கள் கொண்டு வர வேண்டாமா என்று கேட்டனர். அதையடுத்து அல்லாஹ்வின் மீது பொய்யை புனைந்துரைத்தவரிடம் பெரும் அநீதியாளர் வேறு யார் இருக்க முடியும் என்றும் அவ்விளைஞர்கள் கேட்டனர். அதாவது எம் சமுதாயத்தார் தமது வாதத்தில் பொய்யுரைக்கின்றனர், அதில் அநீதி இழைக்கின்றனர் என்றும் குறிப்பிட்டனர். அந்நாட்டு அரசன் அந்த இளைஞர்களை மிரட்டினான் என்றும் அச்சுறுத்தினான் என்றும் சொல்லப்படுகிறது. அவர்களின் ஆடையை களையுமாறு அவன் உத்தரவிட்டான். அவர்கள் தமது நிலை குறித்து சிந்தித்து முடிவெடுப்பதற்காக அவர்களுக்கு சிறிதளவு கால அவகாசம் வழங்கினான். இதன் மூலம் அவர்கள் தமது கொள்கையிலிருந்து பின்வாங்கி விடுவார்கள் என அவன் எதிர்பார்த்தான். இது அவ்விளைஞர்களுக்கு அல்லாஹ் செய்த மாபெரும் கருணையாக அமைந்தது. ஏனெனில் அரசனின் மிரட்டுதலை அடுத்தே அந்த இளைஞர்கள் அவனை விட்டு தப்பி ஓடுவதற்கும் தமது சமய நம்பிக்கையை குழப்பத்திலிருந்து காத்துக்கொள்ள வெருண்டோடுவதற்கும் அவர்கள் ஆயத்தமாயினர். மக்களிடையே குழப்பங்கள் நிகழும்போது ஓர் அடியார் தமது மார்க்கத்தின் மீதான தாக்குதலை அஞ்சி மக்களை விட்டு விலகி தனியிடத்திற்கு சென்று விடுவது அனுமதிக்கப்பட்ட ஒன்றுதான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு முஸ்லிமின் செல்வங்களிலேயே ஆடுதான் சிறந்த செல்வமாக இருக்கும் நிலை தோன்றக்கூடும். அவர் குழப்பங்களில் இருந்து தமது மார்க்க விசுவாசத்தை காத்து கொள்ள அந்த ஆட்டை ஓட்டிக்கொண்டு மலையின் உச்சிக்கும் மழை பொழியும் கணவாய் பள்ளத்தாக்கு போன்ற இடங்களுக்கும் சென்று விடுவார். இது போன்ற குழப்பமான நிலையில் மக்களை விட்டு ஒதுங்கி தனிமையில் வாழ்வது அனுமதிக்கப்பட்டதாகும். இது அல்லாத மற்ற நிலைகளில் தனிமை கூடாது. கூட்டு தொழுகைகளையும் வெள்ளிக்கிழமை சிறப்பு தொழுகைகளையும் கைவிடும் நிலை ஏற்படும் என்பதே இதற்கு காரணம். குகையில் அடைக்கலம். ஆக அந்த இளைஞர்கள் தம் சமூகத்தாரிடமிருந்து வெருண்டோடுவதென தீர்மானித்த பொழுது அவர்கள் விஷயத்தில் அதையே அல்லாஹும் தேர்வு செய்தான். அவர்களின் அப்போதைய நிலை குறித்து அல்லாஹ் தெரிவிக்கும் பொழுது, மக்கள் அந்த இளைஞர்கள் தமக்கிடையே, நீங்கள் இவர்களையும் அல்லாஹையன்று இவர்கள் வழிபடுகின்றவற்றையும் விட்டு விலகி கொள்வதானால் இக்குகைக்குள் ஒதுங்கி விடுங்கள் என்று சொல்லிக்கொண்டனர் என அடுத்த வசனத்தில் தெரிவிக்கின்றான். அதாவது அல்லாஹ் அல்லாதவற்றை வழிபடுகின்ற இந்த மக்களை மார்க்கத்தால் நீங்கள் பிரிந்திருக்கின்ற பொழுது உடலாலும் அவர்களை பிரிந்து குகைக்குள் ஒதுங்கிவிடுங்கள் என்று அந்த இளைஞர்கள் தமக்கிடையே சொல்லிக் கொண்டார்கள். உங்கள் இறைவன் தனது அருளை உங்களுக்கு விரிவாக்குவான், அதாவது உங்கள் மீது தனது அருளை பரப்பி உங்கள் சமூக மக்களின் கண்களில் படாமல் உங்களை மறைத்து விடுவான்.
உங்கள் காரியங்களை உங்களுக்கு எளிதாக முடித்து தருவான். அதாவது நீங்கள் இருக்கும் நிலையில் உங்களுக்கு எது பயனளிக்குமோ அதை எளிதாக்கி தருவான். அந்த சமயத்தில்தான் அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு குகைக்கு ஓடோடி சென்று அதில் ஒதுங்கினர். அவர்களுடைய சமூகத்தார் அவர்களை தேடி பார்த்தும் அவர்கள் கிடைக்கவே இல்லை. அரசனும் அவர்களை சிரமப்பட்டு தேடி பார்த்தான். அவர்களை கண்டுபிடிக்க முடியவில்லை என்றே சொல்லப்படுகிறது. அவர்களை பற்றிய தகவலை அவனுக்கு தெரிய விடாமல் அல்லாஹ் மறைத்து விட்டான். இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய தோழர் அபூபக்கர் சித்திக் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஸ்வர்குகையில் தஞ்சமடைந்த போதும் இவ்வாறுதான் நடந்தது. குறைஷி இணை வைப்பாளர்கள் அவ்விருவரையும் தேடி வந்தனர். நபி அவர்கள் இருந்த இடத்திற்கு அருகில் அவர்கள் வந்தும் கூட அவர்களால் நபி அவர்களை கண்டுபிடிக்க முடியவில்லை.